இந்த இந்த வந்து ஒரு கிளினிக்கல் ட்ரையல் மாதிரி ஒன்று செஞ்சு ஒரு ரேண்டம்னா நம்ம சூஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு 10 பேர் வராங்கன்னா அதில் 5 பேர் வந்து இந்த குரூப்பில் போடுவோம், 5 பேர் அந்த குரூப்பில் போடுவோம். ஆனால் அது எப்படி போடுறோம்னா ஒரு ரேண்டமாக ஒரு நம்பர் பிக் பண்ணி, தட் இஸ் நீங்கள் டிசைட் பண்ண முடியாது, நானும் டிசைட் பண்ண முடியாது, பேஷண்ட்டும் டிசைட் பண்ண முடியாது. எனக்கு இந்த குரூப் தான் வேணும், அந்த குரூப் தான் வேணும். அதுக்கு பேர் தான் ரேண்டமைஸ் கிளினிக்கல் ட்ரையல்னா பை சான்ஸ் ஒரு காயின் தூக்கி போட்டால் ஒரு ஹெட்ஸா டெய்லான்னு பார்க்கணும் இல்லையா, அந்த மாதிரி தான். உங்களுக்கு இதுவும் வரலாம், அதுவும் வரலாம். உங்களோட ஃபீட்பேக் ரொம்ப முக்கியம் இது எல்லாமே. ஸோ அவங்களோட நாங்கள் நிறையா பேசினோம். அவங்க வேறு ஏதாவது சொல்லணும்னா நீங்கள், ஏன்னா உங்களோட பிரச்சனைகள் எங்களுக்கு தெரிய வந்ததுன்னா, WHPs நர்சஸ் அண்ட் டாக்டர்ஸோட பிரச்சனைகள் வந்ததுன்னா அதை வந்து நாங்கள் முயற்சி என்னன்னா கன்வீனியன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும், எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணணும், பேஷண்ட்டோட ஹெல்த் அவுட்கம் இம்ப்ரூவ் பண்ணணும். இன்னைக்கு இப்போ நீங்களாம் வளர்க்குற கைத்தறினால மாதிரி முதல்ல ஒன்றுமே இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் நம்பர்ஸ் இருக்குது, லைன் லிஸ்ட்டை பியூரிஃபை ஆகணும், அதுக்கப்புறம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஸ்க்ரீன் பண்ணணும். ஸோ இதனோட அல்டிமேட் இப்போ என்ன கோல்னா நமக்கு அதை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும், இந்த கண்ட்ரோல் கொண்டு வந்தால் மட்டும்தான் காம்ப்ளிகேஷன்ஸை ப்ரிவென்ட் பண்ண முடியும். நம்ம காம்ப்ளிகேஷன் ஸ்க்ரீன் பண்ணி அதை நம்பர் வருதுன்றதை விட ஸ்க்ரீன் பண்ண நம்பரே வரல, ஏன்னா என்னோட சுகர் லெவலும் பிபி லெவலும் நான் கண்ட்ரோலாக வச்சிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளோட கோல். இப்போ ஸ்டெப்ஸில் எடுக்கும்போது 17-16 தான் இருக்கிறோம். ஸோ இது வந்து அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் 80-90 போனால் மட்டும்தான் நம்மளால ஃபியூச்சரை பில் பண்ண முடியும். இது நம்ம நினைக்கிற மாதிரி யாரோ 4 பெனிஃபிஷியரி இல்லை. இப்போ நம்ம 100 பேர் இருக்கோம்னா பாதி பேருக்கு இந்த பிரச்சனை இருக்க போகுது. ஸோ நம்மளே பார்த்துக்கணும், பெனிஃபிஷரியும் பார்க்கணும். சரி, இந்த கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிருக்கோம்னா ப்ரோட்டோகால் பேஸ்டு. மெடிக்கல் ஆஃபீஸர் எல்லாம் இந்த லெவல்ல இந்த மருந்து தான் ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன் கொடுத்துட்டு வருவோம். அதே மாதிரி நம்ம குவாலிட்டி ஆஃப் ட்ரக்ஸ் இதெல்லாம் ஒவ்வொரு பேட்சும் டெஸ்ட் பண்ணியிருப்போம், ஒவ்வொன்றும் எக்ஸ்டர்னல் வேலிடேஷன் பண்ணியிருப்போம், மருந்து பேர்லாம் சாப்பிட்றாங்க. இது அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இதனோட இம்பாக்ட் பார்க்கறதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்டடி. இதை பண்ணிட்டு நம்மளால கண்டிப்பா கண்ட்ரோல் லெவல்ல அந்த இப்போ இவங்க கம்யூனிட்டி சொன்ன மாதிரி கிளாக்கோமால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நம்ம இங்கே அடாப்ட் பண்றோம். இது கண்ட்ரோல் பண்ணா ஃபியூச்சர்ல காம்ப்ளிகேஷன் எல்லாம் சரி, நமக்கு காம்ப்ளிகேஷன் காசு செலவாக தாண்டி ஒவ்வொரு பேஷண்டோட அந்த கஷ்டத்தை நல்லா குறைக்க முடியும். சரி, ஒரு சாதாரணமா ஒரு ஆம்பிடேஷன் சொல்லும் போது பேசுறாரு. ஒரு ஆம்பிடேஷன்னா அந்த ஃபேமிலி அவுட்டு, ஸோ வேலை போயிடும், குடும்ப வருமானம் போயிடும். இது மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலி யாருக்குன்னா வரலாம். ஸோ இதெல்லாம் தடுக்கணும்னா இதே மாதிரி தான். எப்படி குளாக்கோமா சொன்ன மாதிரி அதே மாதிரி ரெட்டினோபதி வந்தா கண் பார்வை போயிடும். கிட்னி வந்தா நம்ம நினைக்கிற மாதிரி டயாலிசிஸ் நம்ம ஃப்ரீயா பண்ணலாம். வாரத்துக்கு 3 நாள் வேற எல்லா வேலையும் விட்டுட்டு அவங்க குடும்பத்துல ஒரு ஆள் வந்து போயிட்டு வர்றதுலாம் ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் வளர்ந்துக்கூடிய ப்ராப்ளம். நம்ம ஒரு நாள் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது இதுக்கு ஒரு இன்டர்வென்ஷன் தான் மேடம் இன்னைக்கு இன்டர்வென்ட் பண்ணிருக்காங்க. பைலட் பண்ணி பார்ப்போம். இதுல வந்து நீங்க ரிசல்ட் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக எதுவும் பண்ண வேண்டாம். நம்ம நார்மலா பண்ற மாதிரியே பண்ணுங்க. அப்பதான் நம்மளால என்ன சேலஞ்ச் இருக்கு, எப்படி இதை சரி பண்ணலாம்னு தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஐடி டூல கொண்டு வருவாங்க. ஐடி டூல்னா நம்ம வேலையை கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்காக. ஸோ அதையும் சைட் பை சைட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு, நல்ல ரிசல்ட் வரணும். நீங்களும் ஃப்ரீயா ஃபீல் பண்ணுங்க. ஏதாவது சேலஞ்ச் இருந்ததுன்னா யோசிக்காதீங்க, டிடி கிட்ட சொல்லுங்க, அந்த அம்மா சொல்லுன்னா தைரியமா என்கிட்ட கூட சொல்லுங்க. பட் இதோட கோல் என்னன்னா எது கரெக்டா நடக்குதோ அது முறையா பயன்படுத்தணும்னா ஃபியூச்சர் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். Thank you very much for doing it and very short time la organize பண்ணிருக்கீங்க. நன்றி. Thank you.